கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை நீதிமொழி எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். செம்மையானவருடைய நீதி அவர்களை தப்புவிக்கும், துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இந்த கால ஓலை உங்களை நான் வாழ்த்துகிறேன். இதுவரை உங்களை நடத்தி வந்த தெய்வம் இனிமேலும் உங்களை நடத்துவார். ஸோ இந்த நாளோடு நம்முடைய வேலைகள், நம்முடைய ஸ்டடீஸிலிருந்து நாம் ஓய்வு பெறுகிறோம். நாளை கர்த்தருடைய பரிசுத்த ஆராதனை நாளாகும். ஆதலால் இந்த நாளில் நாம் ஆயத்தமாவோம். நாளை ஆராதனைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிற தெய்வ ஜனமாய் காணப்படுவோம். இது வேதத்தின் அடிப்படையில் நமக்கு இது ஆயத்தப்படுகிற நாளாக இருக்கிறது. வேலைக்கு போனாலும், ஸ்கூல் காலேஜஸ் போய் வந்தாலும், நாம் வீட்டில் இருந்தாலும், என்ன வேலை செய்திருந்தாலும், வியாபாரங்கள்லாம் முடித்து நீங்கள் நிச்சயமாய் வீடு திரும்புவீர்கள். இந்த ராத்திரி வேளை உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு நாளை சபை கூடி வருதலை விட்டு விடாமல் அதில் பங்கு கொண்டு மற்றவருடைய ஆசீர்வாதத்துக்கு நான் ஒரு பாத்திரவானாய் காணப்பட கர்த்தாவே என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவார். உங்களை அதற்கு தகுதியுள்ள பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்தி கர்த்தர் தம்முடைய நாமத்தை உங்கள் ஆராதலே கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த கால ஓலை தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை நாம் வாசிக்க கேட்ட வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது: செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். ஆம் தேவ ஜனமே, இந்த நாட்களில் கடந்த 5 நாட்கள் நம்முடைய வாழ்வை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் எப்படி நாம் நடந்து கொண்டோம், கர்த்தருக்கானவர்களாய் நாம் எங்கெல்லாம் நாம் நம்மை அடையாளப்படுத்தினோம். இல்லையெனில் இந்த மற்ற மனிதர்களைப் போல, இவ்வுலகத்தாரைப் போல, ரட்சிப்பின் அனுபவத்துக்கு முன்பு போல நம்முடைய வாழ்க்கையில் இந்த கடந்த நாட்களில் நாம் எங்கெல்லாம் தவறினோம் என்று சொல்லி, எங்கெல்லாம் நம்முடைய நீதியை விட்டு விட்டோம், எங்கெல்லாம் நாம் செம்மையானவர்களாய் நம்மை நடக்க நாம் பிரயாசப்படவில்லை என்பதை நாம் நிதானிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதற்கு தான் இந்த ஆயத்த நாள். தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே இருக்கிறோம், நாம் போராடுகிறோம். உண்மைதான், கஷ்டங்கள், மற்றவர்களை விட நீதிமானாகிய உங்களுக்கு பல பாடுகள் இந்த பூமியிலே நிச்சயம் உண்டு. ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. உங்களுடைய நீதியின் தேவன் உங்களை நீதிமானாய் மாற்றினவர், உங்களுடைய செம்மையான பாதையிலே நடக்கிற உங்களை நிச்சயமாய் கர்த்தர் என்ன பண்ணுவா? தப்புவிப்பா. மற்றவர்களுக்கும் நீதிமானுக்குள்ள வித்தியாசம், துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்குள்ள வித்தியாசம் வேறு ஒன்றுமல்ல. சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது நீதிமான் கடந்து போய் விடுவான். அதிலே சிக்கிக்கொள்ளாமல் தன்னை காத்து கொள்ளுகிறவன் நீதிமான். ஆனால் துன்மார்க்கனோ அந்த பாதையினூடே நடப்பார்கள். தங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பாவத்திற்கு, பொய் பேசுவதற்கு, திருடுவதற்கு, இப்படி உலகத்தின் எல்லா அசுத்தமான காரியங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதில் விழுந்து போகிறவன் துன்மார்க்கன். அப்படி சந்தர்ப்பம் கிடைத்தும் தன்னை காத்து கொள்ளுகிறவன் நீதிமானாய் இருக்கிறான். அவன் தன் வாழ்விலே கர்த்தர் கொடுத்த இந்த ஜீவிய காலத்தில் தன் வாழ்க்கையை, தன் ஓட்டத்தை செம்மையாய் அவன் நடத்துவானானால், தன் பிள்ளைகளை, தன் குடும்பத்தை, தன் ஆலயத்தை செம்மையாய் நடத்துவானானால், அப்படி நடக்கிற ஒவ்வொரு தேவ ஜனமும் நாம் எல்லா விதமான கேட்டுக்கும், போராட்டத்துக்கும், எல்லா கஷ்டத்துக்கும், எல்லா வியாகுலத்துக்கும் கர்த்தர் நம்மை தப்புவிக்கிற தெய்வமாயிருக்கிறார். ஒரு வார்த்தை ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தில் இப்படியா இருக்கிறது: நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். இந்த உலகத்தில் தெய்வம் பரிசுத்தத்தை வைக்கல. உங்களை நம்பி உங்களுக்குள் அந்த பரிசுத்தத்தை நமக்குள் அவர் வைத்திருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்றது. தப்பிக்கொள்ள முடியாது.
இந்த ஆலயமாகிய இந்த பரிசுத்த தெய்வம் நமக்குள் வாசம் செய்கிறபடினா இந்த தெய்வம் தந்த அந்த பொக்கிஷமான ரட்சிப்பை, அந்த நீதியை, அதை நாம் செம்மையாய் காத்து கொள்வோமானால், நம்முடைய வழிகளை செம்மைப்படுத்துவோமானால், இந்த உலகத்தில் கேடும் அந்தகாரமும் இருளுமான காரியங்களும் இங்கே நிறைய இருக்கிறது. நம்முடைய வீட்டிலேயே நைட் நம்ம லைட்டை ஆஃப் பண்ணிட்டோம்னா கொஞ்ச நேரம் கழித்து நம்ம லைட்டை போடும்போது எங்கெங்கோ மறைந்திருந்த எல்லா சிறுவகை பூச்சிகளும் எல்லாம் வெளியில் உலாவிக்கிட்டு இருப்பாங்க. இருளுக்கானவைகள் அவைகள்லாம். இப்படி பல நேரங்களில் வெளிச்சம் இல்லையானால் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி மறைந்து கிடக்கிற நம்முடைய ஸ்வாபம், ஜென்ம ஸ்வாபங்கள், ஜென்ம கிரியைகள் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்படி அந்த டெம்ப்டேஷனை கண்ட்ரோல் பண்ணி நம்முடைய பரிசுத்தம், நமக்குள் இருக்கிற தெய்வம் மனிதன் அல்ல, அவர் தேவனாய் இருக்கிறார், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் பட்ட பாடுகள்னாலே இது நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம், பொக்கிஷம். இதை காத்து கொள்ளுகிறவன் தப்பிக்கொள்ளுவார். தெய்வ கோபத்துக்கு நான் தப்பிக்கொள்ள முடியும். உங்கள் சத்துருக்களின் எண்ணங்களுக்கும் தெய்வம் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். மாந்திரிக கிரியைகளுக்கு உங்களுடைய செம்மையான வாழ்க்கை, செம்மையான பாதையை நீங்கள் சூஸ் பண்ணும்போது எந்த மந்திரவாதி உங்களுக்கு விரோதமாய் மந்திரம் செய்தாலும் அது ஒன்றும் பழிக்காது. கர்த்தர் அது நின்று உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இதே ஞானி இதுக்கு மேலே உள்ளதான வசனம் 5ஆம் வசனத்தில் இப்படியா எழுதுகிறான்: உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும். உத்தமமாய் நடக்கிறவன், அதான் செம்மையானவன். தன் பாதையிலே ஒழுங்குள்ளவன் செம்மையாய் வாழ்கிறவன். தன் வாழ்விலே தெய்வம் தனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை செம்மையாய் வாழ்கிறவன், ஒழுங்கானவன், அவன் நீதிமான். தெய்வம் கொடுத்த அந்த நீதி, அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். ஓசியா எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரத்தின் கடைசி வார்த்தை இப்படியா இருக்கிறது: யூதாவோவெனில் இன்னும் தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவான்களோட உண்மையாயிருக்கிறார். பரிசுத்தவான்களோட உண்மையாயிருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, இந்த கால ஓலை பரிசுத்தவான்களோட, நாளை நம்முடைய ஆலய ஆராதனை பரிசுத்தவான்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், இங்கே மரித்தாலும் நித்தியமாய் உங்களோடு கூட இருக்க போகிற இந்த பரிசுத்தவான்களோடு உண்மையாய் நாம் இருக்க வேண்டாம். உத்தமமாய் கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். அங்கே ஆலயத்துக்குள்ளே போய் கசப்பு, வைராக்கியம், விரோதம், பகை, இப்படிப்பட்ட எண்ணங்கள் அங்கே இருக்கக்கூடாது. அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற தெய்வ பிள்ளைகளாய், அந்த பரிசுத்தவான்களோடு உண்மையாய் கர்த்தரை சேவிக்கிறவர்களாய், உங்கள் ஊழியக்காருடைய இருதயத்தோடு, அவர் ஆத்மாவோடு, அந்த ஸ்பிரிட்டோடு மிங்கிலாய் கர்த்தரை ஆராதிங்க. அது உங்களுக்கும் வருகிறவர்களுக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். செம்மையாய் நடக்கிறவன் உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்க முடியும். செம்மையாய் நடப்பதனால பல தீமை நின்று நம்மை காக்க அவர் போதுமான கர்த்தராய் இருக்கிறார். நம்முடைய ஆதி பிதா யோசேப்பை நாம் அறிந்திருக்கிறோம். யோசேப்பு ஒரு நீதிமான். இந்த உலகத்தால் தன்னை கரைப்படுத்தி கொள்ளாமல், தன் சகோதரர்களோடு சேர்ந்து துன்மார்க்கமான காரியங்கள் ஒன்றிலும் ஈடுபடாமல், தெய்வம் இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் என்ற வார்த்தையின்படி யோசேப்பு அப்படி தன்னுடைய பாதை செம்மையாய் நடந்தபடினால அவனுக்கு கிடைத்த லாபம் கர்த்தரை தரிசிக்க, தேவ தரிசனத்தை பெற்றுக்கொள்ள, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். செம்மையாய் நடப்பவர்கள் தீமைக்கு தப்பிக்கொள்ள முடியும். சங்கீதக்காரனாய் தாவீது ராஜா 141ஆம் சங்கீதத்தின் 10ஆம் வசனத்தில் இப்படியா எழுதுகிறான்: துன்மார்க்க தங்கள் வலையில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். ஏன்? கர்த்தரை சார்ந்து வாழ்கிற மனிதன். எல்லாரை போல தாவீதுக்கும் சந்தர்ப்பம் கிடைத்து அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கையிட மாட்டேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட சகோதர துரோகத்துக்கு தன்னை காத்து கொண்டவன். சவுல் செய்ததை தாவீது செய்யலை. ஆதலால் தான் சொல்லுகிறான், நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன், நான் வாழ்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறான். துன்மார்க்கன் அழிந்து போவார்கள்,
அவர்கள் தப்புவிப்பார் இல்லை, நம்மை தப்புவிக்கிற தெய்வம் நீதியும் பரிசுத்தவுமான தெய்வமாயிருக்கிறார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் தெய்வ ஜனமே. இந்த கால ஓலை உழைக்காரனாய் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆதலால் எதை குறித்தும் கலங்காமல் தைரியமாக இந்த கடைசி நாள் உங்களுடைய வேலைக்கு நீங்கள் போய் வாங்க. இந்த வாரத்தின் கடைசி நாள் வந்து சாயங்கால வெள்ள நாளை ஆராதனைக்காய் ஆயத்தப்படுங்க. உங்களுடைய காரியத்தை, உங்கள் குறையை, உங்கள் பிரச்சனையை, உங்கள் போராட்டத்தை சொல்லி நீங்கள் மற்ற அடுத்த நாளுக்கான ஆயத்தத்தை விட்டுவிடாமல், இந்த போராட்ட பிரச்சனையெல்லாம் ஒரு நாள் நிச்சயம் இங்கே மாறி போகும். நீங்கள் மரிப்பதற்கு முன்பு, இல்லையெனில் கர்த்தர் வருவதற்கு முன்பாகவே அதை அவர் மாற்றிவிட வல்லவராக இருக்கிறார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு நம்பிக்கை இருக்க அந்த விசுவாசத்தில் தொடர்ந்து செம்மையாய் நீதியாய் வாழுங்க என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், கேட்டுக்கொள்கிறேன். அதனால் பயப்பட வேண்டாம் தேவ ஜனமே. கர்த்தர் உங்களை நிச்சயம் தப்புவிப்பார். யோசேப்பை தப்புவித்த தெய்வம் என் தாத்தாவை கண்ட கண்கள் என்னையும் கண்டபடியினால நான் இப்படிப்பட்ட பாவத்திற்கு நான் விலகி நிற்பேன். இது எனக்கு கொடுத்த பிரமாணம், இது என் தெய்வத்திற்கு ஆகாத காரியம் என்று சொல்லி தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி இந்த உலக காரியத்தில் விழுந்து போகாமல் தன்னை கரைப்படுத்தாமல் காத்துக்கொண்ட அந்த மனிதனுக்கு இந்த உலகம் கொடுத்த பரிசு, அவன் குற்றவாளி என்று தீர்த்தார்கள், தண்டனைக்குரியவன் என்று அவனை ஜெயிலில் கைதியாய் அடைத்து வைத்திருந்தார்கள். ஆனால் கர்த்தரோ அவை எல்லாவற்றும் நின்று அந்த செம்மையானவனை, அந்த நீதிமான, இந்த பரிசுத்தமான கர்த்தர் காப்பாற்றினார், தப்புவித்தார். கடைசியாய் ஒரு மனிதனையும் கூட நான் அடையாளப்படுத்தி உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். மொர்தெகாய் குறித்து நாம் அறிவோம். மொர்தெகாய் செம்மையாய் நடந்த மனிதன். இந்த செம்மையாய் வாழ்ந்த அந்த பரிசுத்தவானுக்கு, அந்த நீதிமானுக்கு கிடைத்தது என்ன? பெரும் குற்றவாளியாய் கொலைக்கு நியமிக்கப்பட்டிருந்தான். அவனையும் அவனை சார்ந்தவர்களையும் கொண்டு குவிப்பேன் என்று சொல்லி ஆமான் மொர்தெகாயினுடைய சத்துரு திட்டமிட்டு இருந்த நேரங்களில் கர்த்தர் செம்மையானவனை தப்புவிக்கிற தெய்வம், செம்மையானவனுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும் என்ற வார்த்தையின்படி மொர்தெகாயையும் எஸ்தரையும் யூத ஜனத்தையும் ஆமானுடைய எண்ணங்களுக்கு கர்த்தர் தப்புவித்தார். கடைசி நிமிடத்தில் எஸ்தருடைய உபவாசங்கள் முடிந்து ராஜாவை சந்தித்து ராஜாவை விருந்துக்கு அழைத்து வந்த நேரத்தில் அந்த ஆமான் ராணியினுடைய காலை பிடித்து கெஞ்சுகிறான். அந்த நேரத்தில் ராஜா அதை பார்த்து இவனை கொண்டு போடுங்கள் என்று சொல்லும்போது அங்கே பிரதானி ஒருத்தன் சொல்லுகிறான், 50 முழ உயரத்தில் ஒரு தூக்கு மரத்தை இந்த ஆமன் மொர்தெகாய்க்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று தகவலை கொடுக்கும்போது ராஜாவினுடைய கட்டளை பிறக்கிறது, மொர்தெகாய் அல்ல ஆமானை அதில் தூக்கிலிடுங்கள் என்று சொல்லி. இவ்வளவு அதிகாரமும் பலத்தையும் கர்த்தர் நிமிஷ பொழுதில் மாற்றி போட்டால் அந்த தெய்வம் இந்த காலவேளை மாறாதவராய் உங்களோடு கூட பேசி உங்களை தைரியப்படுத்துகிறார். அதனால் தெய்வ பிள்ளையே பயப்பட வேண்டாம். உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்கள் நீங்கள் செம்மையாக இருங்க. ஏன்னா உங்கள் தெய்வம் பரிசுத்தராக இருக்கிறார். நமக்கான பரிசுத்தம் உண்டு, அதை தெய்வம் விரும்பலை. அவர் பரிசுத்தர். அவருக்கான பரிசுத்தத்தை நம்மிடத்தில் சபையில் அவர் எதிர்பார்க்கிறபடினால அப்படி பரிசுத்தவான்கள் நாம் நம்மை காத்துக்கொள்வோமானா இவர்களுக்கு நன்மை செய்த தெய்வம் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நன்மை செய்து உங்கள் நீதியின்படி உங்களை தப்புவிக்க அவர் போதுமான தெய்வமாக இருக்கிறார். அதனால் இந்த கண்களை மூடி காலவோலை இந்த நாளை நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த காலவோலைக்காய் சோத்துறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலவோலையில் என்னோடு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வாரமெல்லாம் நாங்கள் பிரயாசப்பட, இந்த வாரத்தின் கடைசி நாளிலேயும் நாங்கள் ஓட ஆண்டவரே பிரயாசப்படும்படி ஆயத்தமாகிற நம்முடைய பிள்ளைகளுடைய போக்குவரத்து, அவருடைய வேலைகள், அவருடைய வியாபாரங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வீடு திரும்ப கத்த கிருபை செய்ய ஆயத்தப்படுத்தி கொண்டு நாளை பரிசுத்த ஆராதனையிலே ஆண்டவரே பங்கு கொள்ள, ஆராதிக்க, கர்த்தரை உயர்த்த, கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்து பரிசுத்தமாய் வாழ கத்த கிருபை செய்யும். செம்மையாய் நடக்கிறவருடைய நீதி அவர்களை தப்புவிக்கும் என்ற வார்த்தையின்படி யோசேப்பை தண்டனைக்கு தப்புவித்த தெய்வம் மொர்தெகாயும் யூத ஜனத்தையும் எஸ்தரையும் ஆமானுடைய எண்ணங்களுக்கு தப்புவித்த தெய்வம் நம்முடைய பிள்ளைகளை எல்லா
இக்கட்டு நின்று கர்த்தர் தப்புவித்து இவர்கள் உம்முடையவர்கள் என்பதை அடையாளப்படுத்தி வாழ கிருபை செய்ய தேவையான சகல நன்மையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு பரத்தல் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இவர்கள் மேல் வந்து இறங்கட்டும் என்று சொல்லி நான் இந்த கால ஓலை உம்முடைய நாமத்தினால் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், காத்துக்கொள்ளும். நாளை ஆராதனைக்கும் ஆண்டவரே தகுதிப்படுத்தும். ஒவ்வொரு ஆராதனையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க, ஊழியர்களை பயன்படுத்துங்க. புதிய ஆத்துமாக்கள், புதிய குடும்பங்கள் ஆலயத்தை தேடி வர ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும். நாம மகிமைக்கென்று எங்களை நடத்தும், சாட்சியாய் நிறுத்தும். ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்கள் கொண்டு வருகிறவரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை கர்த்தருடைய ஆராதனை மிஸ் பண்ணாமல் குடும்பமாய் போய் ஆராதனை பங்கு கொள்ள உங்களை உற்சாகப்படுத்தி கேட்டுக்கொள்கிறேன். நான் தீர்க்கதரிசி ஏலியா. பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும்.